வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ, ஒரு சோலார் சிட்டி மாடல் நேம் சோலார் சிட்டி, மாடல் நம்பர் LS1313, ஒரு எமர்ஜென்சி லைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் இந்த எமர்ஜென்சி லைட் நிறையா வந்துச்சு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வாங்கியிருக்காங்க. மறுபடியும் 1 செகண்ட் மறுபடியும் வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாடல் கிடைக்குமான்னு சொல்லி. இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போடுறோம். இதில் பாருங்கள், இதுதான் இந்த யூனிட். இந்த யூனிட்டில் வந்து உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு டார்ச் இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் LED ஒரு டார்ச் இருக்குது. நல்ல லாங் டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். இந்த யூனிட்டுக்குள்ளே ஒரு லித்தியம் பெரோபாஸ்பேட் 2 செல் இருக்கும். 2 செல் இருக்கிறதுனால லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரின்னு சொல்லலாம். லித்தியம் பெரோபாஸ்பேட் பற்றி உங்களுக்கு தெரியும். லித்தியம் பெரோபாஸ்பேட் செல்லு இதில் 3.2 வோல்ட்டு 6 ஆம்பியர் இருக்கும் ஒரு செல்லில். அந்தளவுக்கு ஹெவி பவர் 6 ஆம்பியர். ஓகேவா? இதுதான் அந்த செல். இந்த செல்லை வச்சு நம்ம எந்த பேட்ரி வேணாலும் நம்ம மேக் பண்ணலாம், நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு. இதை வந்து சீரியஸாவோ பேரலாவோ யூஸ் பண்ணது மூலிமா, சீரியஸாக யூஸ் பண்ணால் வோல்ட்டை கூட்டலாம். ஒரு 12 வோல்ட் அப்ளிகேஷனுக்கு இமிடியேட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை பேரல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதே வோல்ட்டு தான் இருக்கும், நாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை பற்றி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். என்ன PMS யூஸ் பண்ணணும், சர்க்கியூட், ஓகேவா, எல்லாமே கொடுத்துருக்கோம், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 2 செல்லு ஒரு பேட்டரி, 2 செல் இருந்தால் ஒன்றுக்கு மேலே இருந்தால் பேட்டரி, அது சீரியஸாக இருந்தாலும் சரி பேரலாக இருந்தாலும் சரி, இது இந்த இதில் இருக்குது, யூஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு யூனிட். இதே லித்தியம் செல் இருக்கும், அது 3.7 வோல்ட்டு. அதில் ஒரு செல்லோட கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது 1200 மில்லி ஆம்பியர்லேருந்து வரிசையாக இருக்குது. அப்போ நமக்கு சரியாக சொல்ல முடியாது. மேனுஃபேக்சரர் எந்த லித்தியம் செல் யூஸ் இருப்பான்னு சொல்ல முடியாது. பட் இந்த லித்தியம் பெரோபாஸ்பேட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கான்ஸ்டன்ட், இன்டர்நேஷ்னலி கான்ஸ்டன்ட், 3.2 வோல்ட்டு 6 ஆம்பியர். ஓகே, சரி. இப்போது இந்த யூனிட் இருக்கும். இந்த யூனிட்டுக்குள்ளே என்ன இருக்கும், பேட்டரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். வேறு என்ன இந்த யூனிட்டில் இருக்குன்னா, உங்களுக்கு இதில் இந்த டார்ச் இல்லாமல் இன்னொரு லைட் இருக்குது. அப்போது 2 லைட் இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக லைட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் படத்தில் போட்டிருக்கு இல்லையா, 1 2 3 இந்த பல்ப் இருக்கு இல்லையா, இந்த பல்ப் யூஸ் பண்ணலாம். ஒரு பல்ப் மட்டும் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கலாம், நமக்கு அது போதும். அப்படின்னா 30 மணி நேரம் ஒர்க் பண்ணோம். 2 பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா 15 மணி நேரம் ஒர்க் பண்ணோம். இல்லை 3மே யூஸ் பண்ணணுன்னா ஹவர்ஸ் குறைஞ்சிரும். சொல்லப்போனால் இவ்வளோ தான். இந்த யூனிட்டு ஃபஸ்ட்டு நாம் சார்ஜ் பண்ணிக்கலாம். எப்படி, நம்மகிட்ட ஒரு மொபைல் சார்ஜர் இருந்ததுன்னா சார்ஜர் மூலிமா ஒரு 5 வோல்ட் இன்புட் கொடுத்து இதை சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரியை. ஒருவேளை கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த யூனிட்லேருந்து ஒரு மொபைல் ஃபோனை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த யூனிட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சோலார் பேனல் இதில் கொடுத்துட்றாங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 1800 ரூபா வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தரவை செக் பண்ணி பார்த்துட்டோம், எவ்வளோ ஹவர்ஸ் வரும் அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம். அதனால் இந்த சோலார் பேனல் இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் ரெக்குயர்மெண்ட் தேவையோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சோலார் பேனல் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம், ஒரு மொபைல் சார்ஜ் மூலிமாவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த டார்ச்சை நாம் என்ன பண்ணலாம், நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த இடத்துல அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போது இந்த பாக்ஸை ஒரு அன்பாக்ஸ் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதே யூனிட்டு. இந்த யூனிட்டில் ஆஃப் ஆன் இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது. இந்த இடத்துல USB சாக்கெட் இருக்குது, அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு மொபைல் சார்ஜர்லேருந்து ஒரு சார்ஜிங் கொடுக்கறதுக்காக இன்புட் கொடுத்துருக்கு. கூடவே இந்த மாதிரி ஒரு மல்டி அடாப்டர் இங்கே கொடுத்துருக்கு, ஒயர் கனெக்டர் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்து ஒரு மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மொபைல் சார்ஜர்லேருந்து என்ன பண்ண முடியும்னா பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த இடத்துல எண்டு இதில் ஏசி இன்புட் கொடுத்துட்டு இதில் வர்றதுல மொபைலில் நம்ம சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த பின் இருக்கு இல்லையா, 5.5 mm டிசி ஜாக் மூலிமா நாம் இதில் என்ன பண்ண முடியும், இதில் சார்ஜ் பண்ண முடியும். ஓகேவா. சார்ஜ் பண்ணும்போது இந்த இடத்துல ரெட் கலர் இண்டிகேட்டர் அதில் எரியும். ஓகே. தென் அடுத்தபடியாக இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா, அந்த கனெக்டர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் மொபைல் ஃபோனில் சியாக இருக்கலாம், வேறு டைப் எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அவுட்புட்டை எடுத்துக்கலாம். பாருங்களேன், சேம் சாக்கெட்டில் இதே 5.5 mm ஜாக் அவுட்புட் எடுத்து இதுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை ரன் பண்ணலாம். அதேமாரி இங்கே ஒரு பின் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பின் இருக்குது, மேலே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒவ்வொரு பல்ப் இருக்குது. நான் அது பாருங்கள் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டேன். இதை ஒர்க் ஆன் பண்ணணும். இங்கே நான் இதை ஆன் பண்ணு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எரியுது இல்லையா, ஒரு ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஓகே. இந்த பல்ப் எரியணும் அப்படின்னா நம்ம பல்பில் என்ன பண்ணி, இந்த ஹோல்டரில் ஒரு சுவிட்ச் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது பாருங்கள், ஆஃப் ஆன் இருக்குது. ஆன் பண்ணுறோம், எரியுதா, எரியுது. இது ஒரு லோடு, ஒரு பல்ப். பாரு, இன்னொன்று ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இன்னொன்று அதே சாக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஆன் பண்ணிடலாம். இது எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள், இன்னொன்று இருக்குது, இதுவும் எரிஞ்சிட்ருக்கு. மொத்தம் 3 லோடு இருக்குது, 3 பல்ப் இருக்குது. இந்த 3 பல்புமே நம்ம என்ன பண்ண முடியும், பண்ணிக்கலாம். ஓகேவா. நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. பாருங்கள், 3 பல்பு எரிய வச்சுக்கலாம். வேண்டான்னு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை நம்மனா ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இந்த லோடு தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே அதே மாதிரியே. ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த கோர்ஸை படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நல்லது. அந்த படிக்கிற காலத்தில் அந்த டைமில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் ஏதாவது சந்தேக டவுட்டுன்னா நீங்கள் என்னோட காண்டாக்ட் பண்ண முடியும், டவுட் கேட்க முடியும். அந்த கோர்ஸோட எய்மே இதுதான் மெயின். உங்களுக்கு ஏதாவது சந்தேக டவுட் இருந்தால் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. இந்த யூனிட்டில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் இருக்குது. சோலார் பேனல் பற்றி சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் பேனல். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணலாம், சாய்வாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது சூரிய வெளிச்சம் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் இந்த மாதிரி பொசிஷன் இல்லையா, நம்ம எந்த ஆங்கிள் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது இதில் என்ன அவுட்புட் வருது செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ அவுட்புட்டு இதோ மல்டிமீட்டர் இருக்குது. இந்த மல்டிமீட்டர் மூலிமா என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணலாம். 10 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த பின்னில் ஆக்சுவலாக சோலார் லைட் எனர்ஜி இல்லை, அமார்பஸ் சோலார் தான். சூரியன் மாதிரி வெளிச்சம். ஏன்னா இந்த ரூமில் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக சில லைட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதன் மூலிமா இது 10, இந்த முள் இது வரைக்கும் வந்தால் 10 வோல்ட்டு. அனலாக் மீட்டர் தேவைனாலும் எங்கிட்ட இருக்குது, டிஜிட்டல் மீட்டர் வேணுனாலும் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு சர்வீஸுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவையோ அத்தனையும் இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே. பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன் செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் என்னாவது இப்போது 6 வோல்ட்டு காமிக்குது. ஆம்பியர் இருக்காது, ஏன்னா இந்த டியூப் லைட் வெளிச்சத்தில் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. பாருங்கள் 6 வோல்ட் காமிக்குதா, 6 வோல்ட்டு காமிக்குது. ஓகே. அப்போ இதில் அவுட்புட் வருது. இந்த அவுட்புட் எப்போ கட் ஆகும் அப்படின்னு கேட்டால் இது மேலே ஒரு சீட்டு கவர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இது இந்த இடத்துல கவர் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் வோல்ட் வருதான்னு பார்க்கலாமா. இப்போ பார்க்குறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வோல்ட்டு வருது, ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. நான் சீட்டை எடுத்துட்றேன். பாருங்கள் வருது, அவுட்புட் வோல்ட்டு வருது. இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம எதை பண்ணலன்னா இந்த இன்புட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இது ஒரு 5 வாட் பேனல்.
ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வாங்கினோன்னு ஒரு 12 ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். காலையிலேருந்து ஈவினிங் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒன்ஸ் நீங்கள் யூசேஜை பொறுத்து, இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவது நீங்கள் என்ன பண்ணலாம், இதை சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் பேட்ரி வந்து ரொம்ப லைஃப் வரும் உங்களுக்கு. ஏற்கனவே ரொம்ப லாங் லைஃப் வரக்கூடிய பேட்ரி லித்தியம் பெரோபாஸ்பேட்டோட யூஸ் அதுதான். ஓகே, பாருங்கள் பேக்கில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சிஎஃப்எல் டியூப் ஒன்று கொடுத்துருக்கு. மேலே லிட் இருக்குது, இதை கழட்டி எடுத்துடலாம். இதை ஆன் பண்ணுறேன் பாருங்கள், லைட் நல்ல வெளிச்சம் இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல முன்னாடி டார்ச், இந்த இடத்துல டார்ச் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி டார்ச் இருக்குது. டார்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான ஒரு எமர்ஜென்சி லைட், அதான் முக்கியம். அப்போது இந்த சிஎஃப்எல் டியூப் ரன் பண்ணலாம், ஒர்க் பண்ண வைக்கலாம். இல்லை இந்த இடத்துல ஒரு டார்ச் யூஸ் பண்ணலாம். சார்ஜிங் பண்ணுறதுக்கும் செலவே இல்லை, ஏன்னா பேனல் கொடுத்துருச்சு, பேனல் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான், 1800 ரூபா. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஆன்லைனில் படிக்கிறதுனால எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். யார் வேணால் சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.